90s 2K அப்புறமா நம்ம ரஜினி ஒரு கமர்ஷியல் ஹீரோவா பார்க்க வச்சது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் தான். இந்த படத்தோட டேரக்டரான நெல்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டேரக்ட் பண்ணியிருப்பா சொல்லி ஆகணும் ரஜினியை வச்சு. இந்த படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை குடும்பத்திலையும் சரி பப்ளிக்லையும் சரி கலாய்க்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தான் சொல்லி ஆகணும். என்னடா தலைவர் ஒரு சப்பையான ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்குலாம் தோண்டிட்டு இருக்கமோ டக்குனு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும் பாருங்க, அதான் இருக்கிறதுலே மாசினே சொல்லி ஆகணும். தலைவர் தள்ளாடி தான் நடந்து வர பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா ரஜினியோட மருமகளை பார்த்து தப்பா பேசுவாங்க. அதுக்கப்புறம் கார் கிட்ட வரும்போது டோர் ஓப்பன் பண்ணி டக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தி எடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான சமயத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஜிஎம் ஒன்று போட்டுருப்பாரு பாருங்க, அதெல்லாம் இருக்கிறதுலே ஹைலைட்னே சொல்லி ஆகணும். எப்படியோ ஆடியன்ஸுக்கே தெரியும் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாசனோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுதுன்ட்டு. ஏன்னா அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீனில் வந்ததுனால எல்லா ஃபேன்ஸுமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க தான் சொல்லி ஆகும். இந்த ஒரு நேரத்தில் டேரக்டர் நெல்சன் கண்டிப்பாக பாராட்டு போய் சேர்ந்தாகும். திரும்படா என் மருமகளை பத்தி ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்ன? ஒன்றும் சொல்ல. பரவாயில்ல, சொல்டா.